education. உரித்தாகட்டும், நம்மிடையே சாந்தியும் சமாதானம் நிலவட்டும். உங்க முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது, சூரியன் உச்சிக்கு வரும்போது வந்தோம்ப்பா, அந்தி சாய போது எங்களை சாச்சிராப்பான்னு சொல்றீங்க. கண்டிப்பா சாய்க்க மாட்டேன், ஓகேங்களா? இந்த அந்தி சாய போது இவன் வேற வந்துக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. உங்க முகங்கள் சொல்லுகின்ற அறிகுறி தெரியுது, ஓகேங்களா? அவங்க சொன்ன ஒரு விஷயம் அற்புதமான விஷயம். உலகத்துல எதுவுமே வரப்போறது கிடையாது. எது வரும்? நம்மை பெற்ற பிள்ளைகள் தான் வரும். அதாவது அற்புதமான அறிவுரை, நீண்ட அறிவுரையா இருந்தது. நீங்க தூங்கிட்டீங்க. நீங்க அப்பா போண்டா சாமி ஏண்டா வந்தோன்னு நினைக்கிறீங்க. தவறு. அறிவுரை அப்படிதான் இருக்கும். பாவக்காய் கசப்பாக தான் இருக்கும். அதுதான் நோய்க்கு மருந்தா இருக்கும். அதனால நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. 3 விஷயங்கள் நபிகள் நாயகம் சொல்றாரு. கல்வியை கற்பவர், கல்வியை கற்றுக் கொடுப்பவர், கல்வியை கற்றுக் கொடுக்கும் நிறுவனங்கள். 3மே டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. எதுல? இஸ்லாம் சமூகத்துல, இஸ்லாம் மார்க்கத்துல 3மே டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுவும் இல்லாம ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கல்வியை கற்பதற்கு சீனியர் தேசம் சென்றால் கல்வி கற்க சொன்னாங்க. கல்வியை கற்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய குற்றம். எதுல? எல்லா மதத்திலும் சரி. நம்ம கல்வியை கற்காம யாரும் மேல வர முடியுமா? மேல வர முடியாது. அவங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன் நம்ம மகிழ்ச்சியா இல்லை? சொல்லுங்கம்மா, ஏன் மகிழ்ச்சியா நம்ம இல்லை? நாமே மகிழ்ச்சியா இல்லை? டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? நாமே மகிழ்ச்சியா இல்லை தெரியுங்களா? ஒன்னே ஒண்ணுதான், பேராசை. என்னது? தேவை எல்லாத்துக்கும் நீட் ஃபார் த வேர்ல்டு. வி ஆர் கிரீன் டு காந்தி. நம்ம பேராசைப்படுறோம். ஒரு கழுதை ஒரு வண்ணா வளர்க்கிறாரு. வண்ணாங்க பண்ணிப்பா, வண்ணான யாரும் உங்களுக்கு தெரியாது. ஒரு துணி துவைக்க தொழிலை பாருங்க. வண்ணான் வந்து ஒரு கழுதையை வளர்க்கிறாரு. அவங்க வீட்டில் ஒரு 10வது படிக்கிற பொண்ணு இருக்குது, ஓகேங்களா? அந்த கழுதையை வந்து அடிச்சு துன்புறுத்துவாரு. டெய்லி அடிப்பாரு. புது சமைக்க முடியும், டெய்லி அடிச்சுட்டு. அந்த கழுதை அமைதியா இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒன்னா ஒரு கழுதை பார்த்து கேட்டுச்சு, என்னம்மா உன்னை போட்டு அந்த ஓனர் பின்னு பின்றாரு, அடிக்கிறாரு, நீ ஏன்பா கம்முன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த கழுதை சொன்னிச்சு, அவங்க வீட்டில் 10வது ஒரு பொண்ணு படிக்குது, அது ஃபெயிலானா இந்த கழுதைக்கு தான் கட்டி கொடுப்போம்னு நினைக்கிறாரு, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன்னு சொன்னிச்சு. இது நடக்குமா? சாத்தியம் இல்லாதது. இதுதான் நமக்கு மனப்பிரச்சனை. இப்ப சாத்தியம் இல்லாத கனவு நம்ம சுமக்கிறோம். சாத்தியப்படுமா? கழுதைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பின்னுக்கும் திரும்ப நடக்குமா? சாத்தியமே கிடையாது. இதுதான் நமக்கு ப்ராப்ளம். சாத்தியம் இல்லாததை கனவு உட்காந்துட்டு காண முடியுமா? அதுக்கு உழைக்கவும் மாட்டோம். உழைச்சா கூட கனவு வந்து நனவாகும். உழைக்கவும் மாட்டோம். அதே மாதிரி நம்ம கனவு கொண்டே இருப்போம். பேராசைகள் பேராசைகள் பேராசை போயிட்டே இருக்கும். பெண்கள் பார்த்தீங்களா, நரகத்துல யார் அதிகமா இருக்கான்னு சொல்ற நபிகள் நாயகம். யாருக்கும் சொல்றாங்க நபிகள் நாயகம் யார் அதிகமா இருக்கா? நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், யார் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க? சொர்க்கத்திலே அதிகமா இருக்குன்னு சொல்றாரு நபிகள் நாயகம். ஏழைகள், வெரி குட், ஏழைகள் அதிகமா இருக்காங்க. பேசிக் பிரின்சிபல் புரிஞ்சு போச்சுங்களா? இப்ப உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்படுகின்ற போது ஒவ்வொரு பாவமும் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் ஏழையாக வாழ்ந்தால் நீங்க ஏழையாக என்ன பண்ணா நீங்க மறையலாம். யார் எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. சிம்பிள். என்ன சொல்ற நம்பிக்கை நாயகம் இன்னொன்னு, அந்நியனாகிற ஒளிபோக்கனாகிற. அந்நியன்னா யாரு? நமக்கு உலகத்துக்கு பற்று கிடையாது. பயணி போல இருக்கு சொல்றாரு. பயணியா நம்ம இருக்கிறோமா? இருக்கிறதே கிடையாது. நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, அடுத்த தலைமுறைக்காக சொத்து சேர்க்கும் போது ஆரம்பிக்குது ப்ராப்ளம். 50 பவுன் சேர்த்துட்டீங்களா, உள்ள வயசுக்கு வந்துருச்சு, வீட்டுக்குதான் நமக்கு பக்கத்துல சொந்தக்காரன் திட்டுறான், சொல்றோமா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? தவறு ஆரம்பிக்கும். லஞ்சம் வாங்க அதிகாரி போய் பாருங்க, வீட்டுல அவன் பெண்மணி அப்படியே சில மாதிரி நகை சிலை மாதிரி இருக்கும். லஞ்சம் வாங்குறோடைய பிள்ளைகளை போய் பாருங்க, உள்ள வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம் நபிகள் நாயகமோ, அந்நேனாக இரு, வடிபோக்கனாக. ப்ராப்ளம் வருமா? எந்த ப்ராப்ளம் இல்லை. நீ வந்துட்டு தூய்மையாக போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தூய்மையாகவே இந்த உலகத்தை ஆண்டு விட்டு நீங்கள் போயிடலாம். நம்ம தூய்மையா போறோமா? எல்லா பாவத்தையுமே நம்ம பண்ண சொல்லுது. வீடுகள் வாங்க, கட்டு, நகைகளை கட்டு, அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்தனா உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் அடுத்த தலைமைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்ன? நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியையும் யார் கொடுக்கணும்? உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். முறைய
நீங்கள் பொற்காசுகளோ பொன்களோ நகைகளோ வீடுகளோ நிலங்களோ எதுவுமே பிரயோஜனப்படாது. கொடுமா 400 அன்னையார் வளர்க்கப்பட்டவன், நீங்க அண்ணா தான் சொல்லி கொடுத்தாங்க. தம்பி, ஒழுக்கமாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ஒழுக்கமா இருந்தா வாழ்விட எப்பயும் நீங்க ஜெயிக்கலாம். அதை மட்டும் கற்றுக் கொடுங்க. நீங்க எதை கற்றுக் கொடுக்கணும்? ஒழுக்கமா படி படி படி. இதை மட்டும் கற்று என்ன பண்ண முடியுங்க? பிள்ளைகளை அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போலாமா? அதே மாதிரி வந்து அங்க இங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் மார்க்க கல்வி உண்டு, உலக கல்வி, 2 கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணை வேணா கூப்பிடுங்க. பாப்பாவா, நீ வாமா, நீ வாமா. இல்ல இல்ல, அது அங்க இருக்கிற ஒரு பாப்பா சொல்லுங்க. நீ பின்னாடிக்கு பாருங்க பாப்பா. நீ வாமா, நீ வா. நீ வேணா அந்த பாப்பாவை சொல்லுங்க. வாமா. மைக் கொடுத்துருக்காங்களா? மைக் இருக்குதா? மைக் எடுத்து. என்ன படிக்கிறமா நீ? அப்படியே சொல்லு. என்ன படிக்கிற? இங்க வா. 7th standard. படிக்கிறீங்க? சரி, பயப்படாதீங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க வாழுகிற நாட்டுக்கு பேர் என்ன? நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க இப்ப? தமிழ்நாட்டுல. மாநிலம் எந்த நாட்டுல இருக்கீங்க நீங்க? இந்தியா. வெரி குட். இந்தியாவுடைய முக்கியமான பதவி எது? இந்தியாவில் யார் முக்கியமான பதவியில் இருக்கிறாங்க? யாரு நினைக்கிறேன் இந்த பதவி தான் சார் முக்கியம்? யாரு நினைக்கிறேன்? யார் நினைக்கிறோமா? சரி, இந்தியாவோட தலைநகர் இது? இந்தியாவுடைய தலைநகர் இதுமா? இந்தியாவுடைய வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா? விச் சிட்டி? என்ன சொல்றாங்க? நியூ டெல்லி சொல்றாங்க. பத்தியா? சரி, யார் ரொம்ப உயர்ந்த பதவி எது இந்தியாவில்? கிடையாது. உயர்ந்த பதவி இந்தியா. இஸ் தி ஹையஸ்ட் போஸ்ட். சொன்னார் பாரு. யாரு பிரசிடென்ட்? யார் பிரசிடென்ட்? யாரு அவங்க சொல்லுவாங்க பொழுது? யாருப்பா இந்தியாவுடைய பிரசிடென்ட்? யாருப்பா? அவர் பிரைம் மினிஸ்டர்ப்பா. இந்தியாவுடைய பிரசிடென்ட் யாரு? யாருப்பா? டீச்சர்ஸ்க்காவது தெரியுமா? யாருமா? கூடுமா, மைக் கூட வந்து மைக். உன் பேர் என்னம்மா? வெரி குட். யாரு? என்ன படிக்கிறமா? 6th standard. யாரு? திரௌபதி முர்மு. சரி, என்ன ஆகும்? என்ன மாநிலம் தெரியுமா? தெரியாது. சரி, எப்படி உனக்கு தெரியும் அவங்களா? யார் சொல்லி கொடுத்தா? டீச்சர்ஸ். எந்த டீச்சரு? சோஷியல் சயின்ஸ். என்ன சொன்னாங்க? லெசன் நடத்தும் போது அவங்க அந்த பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி. பிரைம் மினிஸ்டர் யாரு? பிரைம் மினிஸ்டர் யாரு? மிஸ்டர் நரேந்திர மோடி. சரி, ரைட். தமிழ்நாடு சிஎம் யாரு? எம்.கே. ஸ்டாலின். சரி, தமிழ்நாட்டுடைய கவர்னர் யாரு? ரவீந்திரநாத். சரி, ஓகே, ரைட் ரைட். குர்ஆன்ல மிகப்பெரிய சூரா இது? அல் பக்ரா. நீ சொல்லக்கூடாது. நீங்க பாத்தீங்களா? நீங்க நினைக்கிறீங்க ஒரு கிராமப்புறத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு லெவல் இருக்கீங்க. அந்த பொண்ணு பாத்தீங்களா? எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி தயவு செய்து கரை உலகில் வந்து அந்த பெண்ணுக்காக கண்டிப்பா. நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, நீங்க நினைக்கலாம், நீங்க நம்ம எல்லாம் நினைப்போம் ஷூட் அண்ட் கோட் போட்டு பெரிய ஸ்கூல்ல படிப்பதான் பெருமை. கண்டிப்பா கிடையாது. ஒரு சாதாரண பள்ளிக்கூடம். அவர் ரொம்ப கஷ்டப்பட 1 கோடி ரூபாய் 1.5 கோடி போட்டுக்கிறாரு. இதை கொண்டு போய் ஒரு தொழில போட்டா அவர் லாபம் சம்பாதிக்கலாம், அவர் கார்ல போகலாம். ஆனா அவர் அதை நினைக்கல. ஏன் நினைக்கல? ஆகிரத் தெரியுமா இல்லைங்களா? மறுமை என்ற வாழ்வுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் நினைச்சு பயப்படுற யாரு? இந்த பள்ளியினுடைய தாளாளர். ஒரு அழகா, அவன் பேர் என்னமா? ஷமீரா. அவன் பேருமா? both are very good intellectuals. ஓகே, ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். 2 பேர். நீ என்னமா படிக்கிற? 6th standard. உன்னுடைய குரலே வந்து பயங்கரமா இருக்கு. ஓகேவா? யுவர் வாய்ஸ் மேக் ஏ வாய்ஸ் மோர் பர்சன்ஸ். ஓகேவா? கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க்யூ. பாத்தீங்களா, அற்புதமான பிள்ளைகள் வந்து இந்த பள்ளியிலே இருக்காங்க. என்ன
ஒரு டீச்சரை கேட்டேன். நீ காலையில முதலமைச்சருடைய ப்ரோக்ராமோ போயிருந்தோம். ஒரு டீச்சர் வந்தாங்க, ஒரு 10வது கிளாஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் மேடம் கேட்டேன். சார் முதல்ல வந்து ஒருத்தர் இருந்தாங்க, பிரதிபா பாட்டீலான்னு கேட்டாங்க, தலையை சொரிஞ்சிட்டு. நான் சொன்னேன், என்ன மேடம் கேட்டேன். நான் மேக்ஸ் எடுக்கிறேன் சார், எனக்கு சோசியல் தெரியான்னு சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ப்ரோக்ராம் வேப்பூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் போயிருந்தோம். அங்கே வந்த ஒரு 10வது படி பாடம் எடுக்கின்ற அந்த டீச்சர் தெரியல. என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம்? இனிமே படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா அது கிடையாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் படிக்கின்ற கடமையாக்கப்பட்டது. இந்த பள்ளிக்கூடத்துடைய தன்மை பார்த்தீங்களா? அதை நீங்க முதல்ல பாருங்க. ஒரு சாதாரண 6வது படிக்கிற பொண்ணுக்கு ஒரு 10வதுக்கு பாடம் எடுக்கிற டீச்சருக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதனால வந்து பள்ளிக்கூடத்துக்கான ஆதரவு நிறுத்திட்டீங்களா? நீங்க தான், உயிரோட்டமே நீங்க தான். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். நம்ம இம்மைக்கு அது குரானே கேட்டனா, குரான பெரிய சூறால தெரியுது, இந்திய ஜனாதிபதியும் தெரியுது. ரெண்டுமே இம்மைக்கும் ஒருமைக்கான கல்வியை ஆதரவு கொடுங்கள். அதனால வந்து உங்களுடைய ப்ராசஸ் வந்து கல்வியை நோக்கி போகட்டும். பிச்சை புகினும் பிச்சை புகினும் என்ன பண்ணுவோம்? கற்கை நன்றே கற்கை நடால வறுமை இருக்குன்னு சொல்லி நீங்க ஓஞ்சிடக்கூடாது. உங்க வறுமை நிலையும் தாண்டி நீங்க சாதனை புரியுங்க. கல்வியை கொடுங்கள், இந்த பள்ளிக்கு உங்க ஆதரவை கொடுங்கள். கண்டிப்பாக ஒரு சிறந்த என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சிறந்த குழந்தைகள் உருவாக்கின்ற ஒரு சிறந்த சிறப்பான நிறுவனமாக அமையும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூட விடைபெறுகிறேன். எல்லா பொருளும் விரைவு வருவாங்க. அம்மா வந்துருக்காங்களா? அம்மாவுக்கும் தன்மகனே சார்ந்தவர் அணை கேட்ட தாய், அந்த கஷ்டத்துல அம்மாவை தான் தெரியும். தயவுத்து கேட்டு ஓகேவா?